இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நம்முடைய பணிகளை நாங்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கழக பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடியார் அவர்கள் பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு 2019, 2021 அது மட்டுமல்லாமல் மாநகரம், பேரூராட்சி, நகராட்சி, அதற்கு பிறகு 2024 நாம் அவர் எடுத்த முடிவின் காரணமாக, பல்வேறு சோதனையின் காரணமாக கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையும் நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். ஆனால் புரட்சித் தலைவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற போது தோல்வி என்பதே அவர் வரலாற்றில் இல்லை என்ற வரலாற்றை படைத்தவர். புரட்சித் தலைவர் அம்மா அவர் ஒரு முறை தோல்வி ஏற்பட்டால் மறுமுறை வெற்றி என்ற இலக்கை சரித்திரம் காணுகின்ற அளவிற்கு உருவாக்குவர். அப்படிப்பட்ட நிலையிலே தான் அவரோடு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுகிற போது அவர் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு காலம், புரட்சித் தலைவி மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்காக அன்று திருமதி சசிகலா அவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசி எல்லோருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து என்னிடத்தில் அதற்காக 1 மணி நேரம் பேசியதற்கு பிறகு நானே அப்போது சொன்ன ஒரே கருத்து தான், எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். நாம் இருப்பது 122 பேர் தான், 11 பேர்கள் வெளியே இருக்கிறார்கள். அந்த நிலை மாறிவிடக்கூடாது, ஒரு சிறிய அளவு கூட சேர்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு அன்று இவருக்காக பரிந்துரை கடிதத்தை எல்லோரிடத்திலும் ஒப்புதல் பெற்று பத்திரிகையாளருக்கு படித்தவன் என்ப முறையிலே உங்களிடத்திலே எடுத்து சொல்ல விரும்புகிறேன்.